ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயின் ஃபேமிலி அழிச்சவங்களை பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு வரா. அதாவது ஒரு கிழவனுக்கு தான் வாக்கப்பட்டு வரா. அந்த கிழவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அப்பா தான். இது தெரிஞ்ச நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்கினாலா இல்லையா அப்படிங்கிறத அந்த ட்ராமாவை பார்க்க போகிறோம். வாங்க அந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமில்ல இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு காரை தான் காட்டுறாங்க. அந்த கார் ஒரு ஹோட்டலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தா மழையும் பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்தா அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு லேடி ஒருத்தரோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவரோட பேர் ஃபேங்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் அந்த காருக்குள்ளே இருக்கா. இவங்களுமே இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் இந்த ஹோட்டலுக்கு வாசலில் கீழே இறங்கி அதோட அம்பர்லா எடுத்துக்கிட்டு அப்படியே கேட்டு கதவை திறந்துக்கிட்டு இருக்கா. இங்கே மேலே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவனும் கேட்குறான், உனக்கு லேட்டாச்சுல, நீ வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை, ஏன்னா அந்த கிழடுக்கு நாளைக்கு மேரேஜ், அதனால் அவன் பெருசாக என்னெல்லாம் கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினாக கார் கதவை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஃபேங் கலடுன்னு சொன்னவன் வேறு யாரும் இல்லை, அவளோட புருஷன் தான். அவன் கொஞ்சம் வயசானவன் போல இருக்குது. அவன் தான் நம்ம ஹீரோயினோட புருஷனும் கூட. அதாவது இவனுக்கு நம்ம ஹீரோயின் 6வது பொண்டாட்டி. நம்ம ஹீரோயின் அவனுக்காக கொடை பிடிச்சி மாஸ்டர் கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும் கீழே இறங்கினவன் டக்கு நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, நீ சொன்னது மட்டும் உண்மையாக இல்லை, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதுக்கான எவிடன்ஸ் எனக்கு எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உள்ளே போய் நான் பார்ப்பேன், ஆனால் நீ மட்டும் சொன்னது பொய்யா இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே வெளியே நின்று காத்துக்கிட்டு இருக்கா. அதாவது உங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஃபேங்கு வேற ஒருத்தோட அஃபரா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் போட்டு விட்டுருப்பா போல இருக்குது. அதை செக் பண்ணுறதுக்காக தான் அந்த ஓல்டு மேன் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இன்னைக்கு நீ மாட்டிக்குவா ஃபேங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே அதே மாதிரி ஃபேங்கு அந்த இன்னொருத்தனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓல்டு மேனு கரெக்டாக கன் எடுத்து அவர் தலையில் வச்சோன்னா ஃபேங்கு அப்படியே முழிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அடுத்த நாள் பார்த்தா பேப்பரில் நியூஸ் வருது. அதாவது பெரிய பணக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இவர் தான் அந்த ஓல்டு மேனு. நம்ம ஹீரோயினும் அப்படி கவலையாக இந்த ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஃபேங் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளை இங்கேருந்து அனுப்பிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபேங்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சியாட பையனே இங்கே வருவான், அவனே இவளை வெளியே பிடிச்சி தள்ளிடுவான், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அப்படி காட்டுறாங்க நம்ம ஹீரோவை. இவன் பேர் தூஃபான். இவன் தான் அந்த சிட்டிக்கு இப்போ கவர்னராக வந்திருக்கான். அவங்க அப்பா இறந்து போனதுனால அந்த கவர்னர் பதவி இவனுக்கு கிடச்சிருக்க போல இருக்குது. அவரோட நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டு, சார் உங்கள் அப்பா இறுதி சடங்குக்கு இந்த பேப்பரை நீங்கள் எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்கள் அப்பாவுக்கு பணம் தான் முக்கியம், இந்த பேப்பர்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை தூக்கி வீசிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி உட்காந்து கவலையாக இருக்கா. நீங்கள் எப்படி இறந்துக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு அவள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி வந்தவன் நம்ம ஹீரோயின் ஃபேஸை கூட பார்க்காம டக்குன்னு ஒரு துணியை எடுத்து அவள் கழுத்தை நெரிக்கிறான். எங்கள் அப்பா இறந்த போனதுக்கு நீ தானே காரணம், நீனு அவள் கூட போய் சேரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின், ஐயோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவங்க அப்பா எதுவுமே பண்ணலைன்னு சொன்னோன்னா டக்கு நம்ம ஹீரோ அப்படி கை நழுவுது. ஏன்னா இந்த வாய்ஸ் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குன்ட்டு. இவன் ஆசையாக லவ் பண்ண வாய்ஸ் தான் இது. நம்ம ஹீரோட லவ்வர் தான் நம்ம ஹீரோயின். காலேஜில் அவங்க 2 பேரும் ஒன்றா படிக்கல, லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஆர்மிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருப்பான். கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அவன் மீட் பண்ணுறான். ஆனால் என்ன, நம்ம அப்பாவோட ஒய்ஃபாக மீட் பண்ணுறான். இதை பார்த்தவொன்னே அவனும் அப்படியே அதிர்ச்சியாகி, நீ தான் எங்கள் அப்பாவோட 6வது ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு தெரியாமல் அவன் தாக்குறதுக்காக நைஃப் மாதிரி வச்சிருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே அவனும் அந்த நைஃபை கீழே போட்டுருவா. நம்ம ஹீரோவும் கேட்குறான், நீ தான் எங்கள் அப்பாவோட 6வது ஒய்ஃபா, சொல்லு நீ எதுக்காக எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அவர் என்னோட அப்பான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க நம்ம ஹீரோயினை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமில் போட்டுட்டு உன்னை கேட்குறான், சொல்லு நீ எதுக்காக எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, நீ என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தில்ல, நான் 5 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப வரும்போது நீ ஒரு சிங்கராக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன், ஆனால் நீ எப்படி எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின், அதெல்லாம் பாஸ்ட்டு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன், இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ, அதுவும் இல்லாமல் நான் உங்கள் அப்பாவோட ஒய்ஃப், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நீங்களும் பழசை மறந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை எடுத்து நீட்டி, நீ இப்போ உண்மையை சொல்லாட்டி அவ்வளோதான், எனக்கு கிளியர் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின்
திரும்ப வரா. என்ன கிளியர் பண்ணுறது, எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு புவரான ஸ்டூடெண்ட்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கையை நடத்துறதை விட நிறைய பணம் காசு உள்ளவங்க அப்பாவை, அதாவது வயசானவராக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்னு பார்த்தேன். ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்னை சுடணுமா, நல்லா சுட்டுக்கிறங்க, தாராளமாக சுட்டுக்கிறங்க, ஆனால் நீங்கள் பழச நினச்சிக்கிட்டு என்கிட்ட நடந்துக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனை எதுவுமே சொல்லாமல் அப்படி சட்டெலாம் கலட்டிட்டு வரான். நம்ம ஹீரோயினா என்ன பண்ண போகிறா, அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு சட்டையை கழட்டி காட்டுறான். பாரு, நான் அந்த ஆர்மியில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த வாரில் எவ்வளோ போர், நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், சாவு என் கதவை தட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் பொழைக்கும் போதெல்லாம் உன்னே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் எப்படியாவது உன்னை மீட் பண்ணிடுவேன், உன் கூட நான் சந்தோஷமாக வாழ்வேன். ஆனால் நீ என்னண்டா இங்கே நல்லா சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கோபமாக சொல்கிறான். எனக்கு வர ஆத்தத்துக்கு உன்னை கொல்லன் போல இருக்குது, அப்படி இல்லாட்டியும் அப்படின்னு சொன்னவன் டக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணுறா, தள்ளு தள்ளுன்னு அப்படின்னு சொன்னவன் டக்குன்னு அவனை ஓங்கி அரைஞ்சிட்டு, நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கு உனக்கு விற்காமல நான் யாருன்னு தெரியுமா, ஒன்று நீ என்னை சாவடி, இல்லாட்டி என்னட்ட வந்து தூரமாக தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரா. இப்படியே ஒரு 10-15 நாள் போகுது. அப்போ நம்ம ஹீரோயின் எங்கேயோ போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஒருத்தவன் வந்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஃபேங் சொல்லி தான் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வரா. இவள் ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்குது. அதாவது ஃபேங்கும் அவனோட லவ்வரும் ஒன்றா இருந்தாங்களே, அது இவ தான் ஃபோட்டோ எடுத்திருப்பா போல இருக்குது. ஆனால் அந்த ஃபேங் லவ்வரோட ஃபேஸ் தெரியல, அவன் கட்டியிருந்த வாட்ச் தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அவன் உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவள தான் இருப்பான், நீனே கண்டுபிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு, ஃபேங் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் குடும்பத்தை அழித்து என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குன மாதிரி நானும் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன், ஏன் உன் லவ்வரை கூட உனக்கு எதிராக ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டும் கேட்குறா, நீ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்தவொன்னே நம்ம ஹீரோ பிடிச்சிடான் போல. பிடிச்சிட்டு நீ எதுக்காக அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவனை உண்மையை சொல்லிடுறான். ஃபேங் சொல்லி தான் நான் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி லியாவை ஃபாலோ பண்ணுறதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் ஐயோ இந்த பக்கமாக நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பயந்து அங்கேருந்து ஓடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அந்த வழியை வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நல்லா அவனை அடித்ததில் கையில் இவனுக்குமே காயம் பட்டுருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோ கையிலேருந்து அப்படி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினுமே வந்து பார்த்துட்டு ஐயோ கையில் என்னது ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கர்ச்சிப்பு எடுத்து அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ கையை டக்குன்னு தட்டி விட்டுட்டு இந்த மிட் நைட்டில் நீ எங்கே போயிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அது ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், ஆமாம் உன்னை வந்து ஃபேங்கோட ஆளுக்கு எதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கும் ஃபேங்குக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அது ஏன் நீங்கள் என்னட்ட கேட்குறீங்க, அதை நீங்கள் ஃபேங்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ நீ எங்கே போயிட்டு வரா, யாரை பார்த்துட்டு வரான்னு சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே டக்குன்னு அவள் கையில் உள்ள போச்சை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அதில் சில பணமும் ஒரு ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தா அதில் வந்து இவனோட அப்பாவும் இவளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா வாவ் சூப்பர் லவ்லி கப்பலாக இருக்குல்ல, இன்னும் நீ எங்கள் அப்பாவை அப்படியே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் நெல், நீ பணத்துக்காகத்தானே எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, இப்போ நான் உனக்கு கேட்குற பணத்தை தரேன், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணக்கட்டுலாம் எடுத்து அவள் கையில் வச்சோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்னு தூக்கி விசுறா. இந்த பணமெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. அப்போ வீட்டுக்கு வரும்போதே என்னென்னு தெரியல, அங்கே உள்ள சர்வெண்ட்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேங் தான் என்னம்மா எங்கள் ஊர் சுற்றிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினா அதெல்லாம் நீ ஏன் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை ஹஸ்பண்ட் இறந்து போய் ஒன்றும் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே நீ வந்து தூஃபான் பின்னாடி போகிறத நான் பார்த்தேன், அதுவும் இல்லாமல் அவன் ரூம்லேருந்து நீ வந்ததை நான் பார்த்தேனே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிடா. இந்த கேள்விலாம் கேட்க நீ யார், நீ எதுக்கு என்னட்ட இதை பற்றி கேட்குறா, நான் எப்படி ஊரை சுற்றிட்டு வரோன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நீ மட்டும் ஒழுக்கம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேரோட மாமியார் வந்துட்டாங்க போல இருக்குது. வந்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு ஃபேங்க் ஒன்றும் இல்லை, இவள் வந்து எங்கேயோ அந்த மிட் நைட்டில் போயிட்டு வர, அதுவும் இல்லாமல் இவள் தூஃபா ரூம்லேருந்து நேற்று வந்ததை நான் பார்த்தேன், இவன் வந்து தூஃபானை வந்து மயக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டவங்க என்னது என் பேரனை இவள் மயக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் என் கண்ணால் பார்த்தேன் அவள் தூஃபான் ரூம்லேருந்து வந்தான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை அது வந்து நான் எதுக்காக போனோன்ட்டா நீங்கள் வேணால் தூஃபான்ட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன தைரியம் தான் என் பேரை சொல்லி இப்படி நீ கூப்பிடுவா, உனக்கு எவ்வளோ தைரியம், இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அங்கே உள்ளவங்களும் வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நல்லா சலுப்புன்னு கண்ணத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு அடி கொடுக்குது. நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்படியே ஃபேங்கை பார்க்குற அவள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இருடி உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
அதோட அவங்க மாமியாருக்கும் கோவம் தாங்கலை. இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, போதும் என் குடும்பத்தை பாழாக்குனது, என் பையன் இறந்ததுக்கு இவ தான் காரணம், இவளை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை பாவம் அடித்து அதோட கொண்டுட்டு வந்து வெளியில் போட்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ஹூண்டு ஒருத்தர் இறங்குறாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஃபேங்கோட அஃபர் வச்சுக்கிட்டு இருக்காருல அவர் தான். அவர் வந்து நம்ம ஹீரோயினை அப்படி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த டைமில் நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்தவன் அவனும் பார்த்துட்டு, பிரதர் நீங்கள் அவளை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா இவனை திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அதோட நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். இதை பார்த்துக்கிட்டு இந்த ஹூவும் அப்படி லைட்டாக அப்படி சிரிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ அடிபட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. பார்த்தப்ப நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்ததை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்தணுன்னா நம்ம ஹீரோவை நானும் அதான் கேட்குறேன், நீ இங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இனிமேல் உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இருந்தாலும் போனால் போயிட்டு போது நான் தான் உன்னை காப்பாற்றிங்க கூட்டிகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் வரும்போது இவ்வளோ அப்படியே பயப்படுறா. ஆனால் நம்ம ஹீரோவை கொஞ்சம் தள்ளி என்னோட ஷர்ட்டை நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் மாற்ற போகிறதுக்காக ஷர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. அப்போ அவனோட பார்த்துட்டு நான் அந்த வீட்டில் எப்படியாவது இருக்குன்னு, நான் எப்படியாவது ஃபேங்கை பழி வாங்கன்னு, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி ப்ளீஸ் நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கேன், ஏன்னா இப்போ வார் போய்கிட்டு இருக்கனால நான் இந்த ஊரை விட்டு இப்போதைக்கு என்னால் எங்கேயும் போக முடியாது, எனக்கு வேறு இடமும் இல்லை, நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கேன், உங்களுக்கு மேடாக வேணா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ மேடா எனக்கு மேடெல்லாம் இப்போதைக்கு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இல்லை இல்லை நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் நான் இந்த வீட்டில் மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி 1 மந்த் மட்டும் நீ இங்கே இருக்கலான்ட்டு அலோவ் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச அவங்க பாட்டி நம்ம ஹீரோவை சவுக்கையெல்லாம் அடிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டில் வச்சிருப்பா, அவள் தான் உங்கள் அப்பா சாவுக்கு காரணமானவ, அவள் வேண்டான்னு சொல்லி தான் நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டேன், ஆனால் நீ எப்படி அவளை வந்து மேடாக வச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு எங்கள் அப்பாவும் உயிரோடு இல்லை, இனிமேல் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் அவள் என்னோட மேடாகவே இருக்கட்டும்னு சொன்னால் அவங்க பாட்டிக்கு தாங்க முடியல. ஆனால் மறுபடியும் நம்ம ஹீரோவை சவுக்கையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட காரை தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேங் வரா. என்னவா கார் தொடச்சிக்கிட்டு இருக்கா, ஐயோ பாவம் நீ எப்படி இருந்தவ இப்போ அவனோட மெய்டாகிட்டியா, சரி சரி காரை மட்டும் என்ன துடைக்கிறா, என்னோட ஷூவும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது தொட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கோவத்தெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதோட அவளோட ஷூவை துடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இங்கே துடைக்க போகிறா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பலமான அடி போல் இருக்குது. ஆனால் அவங்க அசிஸ்டன்ட் தான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சொல்கிறான், நாளைக்கு இனோகுரேஷன் செரிமனி இருக்குது, உங்களுக்கு இப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நாளைக்கு எனக்கு செரிமனி இருக்குல்ல அம்மா, லேடிஸோட கிளாத் இங்கே எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவங்க அசிஸ்டண்ட் எதுக்கு சார் லேடிஸ் கிளாத்து, உங்களுக்கு ஜென்ஸ் கிளாத்து தானே வேணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அவனை பார்த்து மறைச்சோன்னே சரி சரி எதுவோ ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஷூ அப்படி தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடான் போல இருக்குது. டக்குன்னு கன் எடுத்து சுட்டோன்னா இவங்க 2 பேருமே பயந்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே பயத்தில் அப்படி எந்திரிக்கிறா. ஆனால் தடுமாறி கீழே விழும்போது நம்ம ஹீரோ அப்படி தாங்கி பிடிக்கிறான். நீ இந்த வீட்டில் எனக்கு தான் மேடு, நீ என்னோடய ஷூ என்னோடய காரு என்னோடய ட்ரெஸ் மட்டும் நீ துவைச்சா போதும், அதை சுத்தம் பண்ணால் போதும், ஆனால் மற்றவங்க இதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இவளுக்கு நல்ல பாடம் கருப்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனு தண்ணி எடுத்துகிட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின் மேலே தான் ஊற்ற போகிறாளாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்து அந்த ஃபேங் மேலே தூக்கி ஊற்றி விட்டுறான். இப்போ அவங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி என்னோட மேடை உங்கள் வேலைக்கு யூஸ் பண்ணீங்க அவ்வளோத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோன்னே உடனே ஃபேங்குக்கு அப்படியே வயிறு பத்தேறியுது. இரு துஃபான் உன்னையே அந்த லியாவும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் வந்து அந்த அசிஸ்டண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் இல்லாத அந்த 5 வருஷம் லியாவுக்கு என்ன நடந்துச்சு, லியா எப்படி எங்கள் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவளோட பின்னணி என்னன்ட்டு எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி சார் நான் நல்லா விசாரிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் நைட் நேரத்தில் அப்படியே ஃபேங் ரூமுக்கு வந்து அவள் ரூமோட கதவு இடுக்கில் ஒரு ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டு போகிறா. அதாவது அந்த ஃபேங்கும் அந்த ஹாங்கும் ஒன்றா இருந்தாங்கல்ல அவங்களோட ஃபோட்டோ தான் போல இருக்குது. இதை பார்த்தோன்னா ஃபேங் அப்படி பயப்படுறா, இந்த ஃபோட்டோ இது எப்படி வந்துச்சுன்ட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா, நாளைக்கு கண்டிப்பாக ஃபேங் இனோகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருவா, அப்போ கண்டிப்பாக அவள் மீட் பண்ணாலும் பண்ணுவா, அவன் லவ்வரா, அவன் லவ்வர் யார் என்னன்ட்டு நீ பார்த்து கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவள் ஃப்ரெண்டும் சரின்னு சொல்கிறா. அதோட இவள் ஃபோனை வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் என்ன இது இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ வந்து மெடிசன் கொடுக்குறான். உனக்கு காயமாக இருந்துச்சுல அந்த மெடிசனை சாப்பிடு
அப்படிங்கிற மாதிரி. சரி சரி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவள் அவசரமாக போக பார்க்குறா. ஆனால் அவனை நீ இங்கேயே இப்போவே சாப்பிடுன்னு சொன்னோன்னா இவளும் சலிப்போட சரின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்றா. இவனும் அவளுக்காக ஏதோ சாக்லேட் கொடுக்குறான். ஆனால் அதை வாங்கிட்டு வேகமாக போகும்போது நம்ம ஹீரோ அப்படி ஒன்றே எனக்கு அவசரம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சாக்லேட் அப்படி கீழே விழுந்துருது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் எனக்கு மேடாக இருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இவ்வளோ திமிர் எடுத்து அவ்வளோ வேகமாக எங்கே போகிற, உனக்கு அப்படி என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகும்போது ஓ இப்போ விடுறேன், ஆனால் உனக்கு ஏதாவது ஹெல்ப்னு வந்தால் நான் கண்டிப்பாக உனக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவளும் வேகிற வழி இல்லாமல் அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. இங்கே அப்படியே ஃபேங்கை கட்டுறாங்க. அவன் ஃபேங் வந்து அந்த ஹானை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவனை ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மற்ற பெண்களோட கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவள் பார்த்தோன்னா அப்படியே டென்ஷன் வந்துட்டோன்னா இவனு கேட்குறான், என்னாச்சு பேபி, எதுக்கு இவ்வளோ டென்ஷன், கூலாக இரு அப்படின்னு சொன்னால் எப்படி கூலாக இருக்க முடியும், இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டோன்னா அவனும் பார்த்துட்டு இப்போ எதுக்காக நீ பயப்படுறா, அவன் தான் இறந்து போயிட்டானே, இப்போ நீ ஃப்ரீயாக இருக்கலாமான்ட்டு. ஆமாம் இப்படியே எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நானும் இந்த 5 வருஷமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அவனும் சொன்னான், என்ன பண்ணுறது, நான் கவர்னர் ஆகிட்டா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் இப்படி தான் சொன்னீங்க, ஆனாலும் அந்த கிழவன் இறந்து போனான், ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த கிழவன் எடுத்த பதவிக்கு அவன் பையன் வந்துட்டான், நீங்கள் வெறும் சும்மா வாய் வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களால் கவர்னர் ஆகவே முடியாதுன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடுது. என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவள் கழுத்தை பிடிச்சி அப்படி நெருக்கிறான். அதோட அவனும் சொல்கிறான், பொறுமையாக இரு, நான் கண்டிப்பாக கவர்னர் ஆகுவேன், எப்படியாவது ஆகி கட்டுறான், அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதோட இந்த ஃபேங் சொல்கிறேன், எனக்கு அந்த ஃபோட்டோவை நினச்சி தான் கவலையாக இருக்குது, யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத, இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் யாரோ இவள் பின்னாடி வந்தவன் டக்குன்னு இவள் வாயை வந்து பொத்திறான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டாக தேடிக்கிட்டு இருக்கா, எங்கே இவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வந்து ஃபேங்கோட அண்ணன் பையன் போல் இருக்குது. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவள் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வரான். அப்போ நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துக்கிட்டு இருக்கான். அவளோட இவள் சரிஞ்சுட்டு அங்கேருந்து பார்க்குறா. ஆனால் அந்த ஃபேங்கோட அண்ணன் பையன் சீன் வந்து உன் பேர் தான் லியாவா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தான் ஃபேங்கோட அண்ணன் பையன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ இவன் சொல்கிறான், என்னோட சேர்ந்து ஒரே ஒரு கப் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் சரிஞ்சுட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன தான் அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த சீன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே டச் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் கையை எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனா டக்குன்னு, என்ன உனக்கு இவ்வளோ திமிரு, நீ இப்போ என்னவா இருக்கான்னு தெரியுமா, நீ இங்கே ஒரு சாதாரண மேடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்போ நினச்சி பார்க்குறான், உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல. அதெல்லாம் நம்ம ஹீரோ எதுவுமே செய்யாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை இன்னொரு கப் குடி அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் வலுக்கட்டாயமாக நம்ம ஹீரோயின் வாயில் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் பொறுமையிலேருந்து அவனை டக்குன்னு தள்ளி விட்டுறா. ஆனால் அவனா, உனக்கு என்ன திமிரு இருந்தால் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கன்னை எடுத்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் வச்சோன்னா நம்ம ஹீரோ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஹாங்கும் வந்துட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாரி இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சாரி அங்கிள் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸ் போட்டோன்னே இந்த ஹாங்கு ஐயோ தெரியாமல் அவன் மேலே ட்ரிங்க்ஸ் போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா அவன் கையில் அந்த வாட்ச் கட்டி இருக்கிறத. நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தவ அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாள், நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன் ஆனால் அவன் யாருன்னு தெரியல, அவனோட வாட்ச் மட்டும் தான் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு அப்போ ஃபேங்கோட அஃபேர் வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஹாங் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்போ வீணாயிடுச்சுல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் யார்கிட்டையும் ரொம்ப நெருங்கி பழகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வார்ன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். அப்போ பார்த்தா அந்த ஹாங்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பிரதர், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் கவர்னர் வந்த பிறகு நான் உன்னை பார்க்க வீட்டுக்கே வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு, நீ இப்போவே நான் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டீல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஆமாம்மா நீங்கள் கூட ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஒத்த ஹக் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே அப்படி 2 பேருமே அப்படியே ஏதோ ஒரு புகைச்சல் மாதிரி இருக்குது. அப்போ தான் அந்த ஃபேங்கும் வரா, என்ன அண்ணன் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தூஃபான் அவன்கிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத, நீ அந்த லியாவிட்ட நெருங்கி பழகிறத கொஞ்சம் விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவனும் ஃபேங் நீங்கள் வாயம் போடுங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னான். இல்லை பெண்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் கொஞ்சம் மோசமான பொண்ணு, அதனால் நீ அவள்கிட்ட இருந்து தூரமாகவே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து இதுக்கு மேலே நீ பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது உன்னை ஹாங்கு கன் எடுத்து நீட்டுறான் நம்ம ஹீரோ பார்த்து. 2 பேரும் ஒத்த கன்னை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனு சொன்னான், உன் பிரதர்கிட்ட நீ
இப்படி தான் நீ நடந்துக்குவியா என்ன அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படி கண்ணை கீழே போட்டுட்டு தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடாமல் இருந்தால் சரி தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஆனால் ஹானும் வந்து ஃபேங்கை பார்த்து சொல்கிறான், தேவையில்லாமல் இந்த விஷயத்தை நீ தலையிடாத, சும்மா அமைதியாரு அப்படின்ட்டு. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின்மே ரூமில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த ஃபேங்கை பழி வாங்குறா இருந்தால் இந்த ஹாங்கையும் சேர்த்து தான் அவன் பழி வாங்கணும் போல இருக்குது. அப்போ இவன் தான் எல்லாமே செய்கிறான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே வெளியில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு போல இருக்குது. அதாவது ஓல்டு பெயிண்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பெயிண்ட் வந்து அநேகமாக நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பெயிண்டிங்காக இருக்குமா என்னன்னு தெரியல. பெயிண்டிங்கை வந்து ஃபேங் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஏதோ ஒரு அனாதை இல்லத்துக்காக டொனேட் பண்ணுறா போல இருக்குது. அதுக்காக இந்த பெயிண்டிங் வந்து ஏலம் போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபேங்கை பார்க்கும்போது அப்போ தான் அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேங் வந்து என்ன பண்ணியிருக்கா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஏதோ போதைப் பொருட்கள்லாம் கடத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்துருக்கா போல இருக்குது. அதோட ரிப்போர்ட்டரும் வந்து இந்த ஃபேங்கிட்ட கேட்குறாங்க, அவங்க உங்கள் ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே, உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் அவங்களே மாட்டி விட்ருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த ஃபேங்கும் சொல்கிறா, என்ன பண்ணுறது, ஃபேமிலியாக நாடான்னு வரும்போது எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியமாக தோணுச்சு. அதனால தான் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருந்தாலும் நான் அவரை வந்து போலீஸில் மாட்டி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேங் சொல்லியிருப்பா. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்ராடில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தெரிய வரும், அவங்க அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ட்டு. அதாவது இந்த ராணுவம் வந்து அவங்க அப்பாவை சுட்டு கொன்றும், ஏன்னா போதை மருந்து கடத்தின குற்றத்துக்காக. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டு எங்கள் அப்பாவை அநியாயம் மாட்ட விட்டுட்டு இன்னைக்கு இவன் நல்லவ மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாவம் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் அழுதுகிட்டே ஓடி வருவா. என் அம்மா அப்பா அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டு இன்னைக்கு இவன் நல்லவ மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து அந்த சின்ன வந்து கர்ச்சிப்பை வச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கப்பட வச்சிருவான். அதோட அங்கேருந்து அவளை தூக்கிட்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸில் ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலக்கி நம்ம ஹீரோயின் வாயில் அப்படியே ஊற்றியும் விட்டுருவான். நம்ம ஹீரோயின் அதை குடிச்சோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இவனும் நம்ம ஹீரோயினை வந்து இது பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ எங்கே அந்த லியாவை காணோம், இங்கே தானே இருந்தா, அவள் எங்கே இருக்கா என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி நன்னு நம்ம ஹீரோவும் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே சின்ன நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தள்ளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவனும் அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கி வந்துகிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வர சத்தத்தை கேட்டோன்னா இவனும் அங்கேருந்து ஓடி போயிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துடுவான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாக இருப்பா. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவான். நம்ம ஹீரோ இவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு ஓரளவு புரிஞ்சுக்குவான். இருந்தாலும் சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா அவ்வளோ வேண்டாம் எனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் கொடுத்தோன்னா அவளோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அன்றைக்கி அப்படியே ஸ்டே பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும். பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இவளுக்குமே ஓரளவு புரிஞ்சிருச்சு நேற்று நைட்டு என்ன நடந்திருக்குன்ட்டு. அவளோட சரின்னு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போய் பார்க்குவா. இருந்தாலுமே அந்த மயக்கம் இவளுக்கு ஒன்றும் சரியாகலை போல இருக்குது. தடுமாறி விழுவும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு இவளை தாங்கி பிடிச்சிருவோம். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, எல்லாமே மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா அது எப்படி மறக்க முடியும், நீ சூசியானோட பொண்ணு தானே, நீ என்னதான் மறைச்சாலும் நீ யாரு என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கான்ட்டு நான் எல்லாம் உன்னை பற்றி கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவை நீ என்ன செய்ய போகிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி வரா. ஆனால் வரும்போது இவளோட இயரிங்ஸ் அங்கே மிஸ் பண்ணிட்டு வரா வேணும்னாலும். அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி ஃபேங்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து இவங்க கையில் மாட்டிக்கிட்டா போல இருக்குது. அப்போ தான் ஃபேங்கை கேட்குறா, ஆமாம் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கா, எங்களை ஃபோட்டோ எடுத்து இப்போ நீ என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு முறையாக அந்த ஃபிலிமை என் கையில் கொடுத்துரு, இல்லாட்டி நீ அடிப்பட்டே செத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சோன்னா அதுக்கு அவளும் சொல்கிறா, நான் கண்டிப்பாக ஃபிலிமை தரமாட்டேன், அதுவும் இல்லாமல் அதே மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட ஃபிலிம் இருக்குது, உங்களை மாட்டி விடாமல் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குற பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் பீஸ் உடஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சண்டையெல்லாம் மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே வந்து நம்ம ஹீரோ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது லியாக்கு யார் வந்து ட்ரக்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள வெயிட்டர்ட்டெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கிளப்பு வந்து ஹாங்கோட சொந்தமானது போல் இருக்குது. நம்ம ஹீரோ இங்கே கீழே உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா வெயிட்டர்ட்டையும், சொல்லுங்கள் அந்த ட்ரக்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே மேலே காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன செய்யறான், அங்கே உள்ள கிளாஸ் எடுத்துட்டு அந்த ஃபேங்கை குத்த போகிற நேரத்தில் டக்குன்னு ஹாங் வந்து அந்த கிளாஸை பிடிச்சிட்டு அவன் கையிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா ஃபேங்குமே பயந்துடா. அவன் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சோன்னா பாவம் அப்படி மயங்கியே கீழே விழுந்துடா. ஜாக்கிரதையாக இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னா ஃபேங் வந்து ஐயோ உங்கள் கையில் என்னது இப்படி ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒருத்தன் அந்த ஹாங் காதில் சார் கீழே வந்து தூஃபான் வந்திருக்கான், ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்படியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ
அது வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் கேட்குறான், ஆமாம் நானும் அதான் கேட்குறேன், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கே எப்படி ட்ரக்ஸ் வந்துச்சு, லியா இதுக்கு யார் ட்ரக்ஸ் கொடுத்ததுன்னு சொன்னோன்னா அதுக்கு ஹாங்கா என்னது ட்ரக்ஸா, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த கிளப்புக்குள்ளே வரா போல இருக்குது, விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஐயோ என்னோட இயரிங்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு வேணும், நான் உள்ளே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் அண்ணும் வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹாங்கும் வந்துடுறான். வந்துட்டு என்னம்மா எதுக்காக நீ மறுபடியும் இந்த கிளப்புக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்னோட இயரிங்ஸ் நான் மிஸ் பண்ணிவிட்டு அதான் எடுக்க வந்துட்டு. அதுக்கு அந்த ஹாங்கா சொல்கிறா, இயரிங்ஸ் தானே, உனக்கு என்ன மாதிரி இயரிங்ஸ் வேணும்னு சொல்லு, நானே உனக்கு விதவிதமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோவா ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா அந்த இயரிங்ஸ் நான் அவளுக்காக வாங்கி கொடுத்தது, அதனால அவளுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அவள் தேடியே கண்டுபிடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு சரி வா உள்ளே போய் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் மேலேருந்து டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். மேலேருந்து கீழே யாரோ தள்ளி விட்டுருக்காங்க போல இருக்குது. பாவம் விழுந்த இதில் அவளும் இறந்து போயிட்டா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது ஃப்ரெண்டு இவ கூட பேசுனது எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது, எனக்காக உதவி பண்ண போய் தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படி பார்த்த மாதிரி நின்றோட இந்த ஹாங்கும் அப்படியே தமன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை நீ இதெல்லாம் பார்க்காதுன்னு கண்ணை மூடுறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துடுது. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோவும் அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடாம போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கேட்குறான், என்னாச்சு உனக்கு, அவளை பார்த்தோன்னே நீ பயந்துட்டியான்ட்டு. இல்லை அவளை பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து எந்திரிச்சு இப்போ போகிறா. உண்மையிலே அவன் ஃப்ரெண்டு மாதிரியா இல்லை அவனோட ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சாகணும், உண்மையை சொல்கிற வரைக்கும் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் விளங்க மாட்டேறான். ஆனால் இவளும் சொல்கிறா, ப்ளீஸ் எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குங்க, விடுங்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ தான் இவன் டக்குன்னு நம்ம ஹீரோ பாக்கெட்டில் உள்ள கண்ணை எடுத்து ஒன்று நம்ம ஹீரோவை பார்த்து குறி வைக்கிறா, ஒழுங்கு மரியாதை என்னை அவுத்து விடு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு கையை மடக்கிட்டு தேவையில்லாமல் முரண்டு பிடிக்காத, நான் சொல்லப்படி கேட்டியாக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டி வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் பேரை தான் தேவையில்லாமல் என்னை வலுக்கட்டாமல் அப்படி மாதிரி கைதி மாதிரி இங்கே வச்சிருக்காரு, இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னாலே என்னை விட மாட்டேங்கிறாரு, நீங்களே என்ன எதுன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவங்க பாட்டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்குடா அவளை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை பாட்டி இவனால் எனக்கு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால தான் இவளை வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன், நான் என்ன நடக்குதுன்னு உங்களை அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க பாட்டி என்னமா பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடறாங்க. நம்ம ஹீரோவும் போனவன் திரும்ப வந்து அவள் தலையில் உள்ள பின்னெல்லாம் கலட்டிடுறான். ஏன்னா இதை வச்சு நீ வந்து லாக்கை ஓப்பன் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே அப்படியே ஃபேங்கை கட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது அவங்க அண்ணன் பையன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது ஜின்னு. நம்ம ஃபேங்கு சொல்கிறான், எதுக்குற தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, எங்களுக்கு பிரச்சனை நீ உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஃபேங்கு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறா. உடனே நம்ம ஹாங்கும் டக்குன்னு கன்னை எடுத்து அவனை சுட போகும்போது உடனே ஃபேங்க் ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட அண்ணன் பையன் உங்களுக்கு தெரியுமில்ல, ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே கிஸ் கொடுத்தோன்னா அவனை ஒரு கண்ணை காட்டிட்டு அந்த ஜின்னை பார்த்து போ இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் அங்கேருந்து போகிறான். உடனே இவனும் பாவம் சின்ன பையனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹாங்கா அப்படியே ஃபேங்கோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக இவன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், சில உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொன்னோன்னா சரி வா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த ஃபேங் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு வகையில் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் அம்மா வந்து சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை வந்து எங்கள் அப்பாவோடய வந்து ஸ்டே பண்ணிட்டா, எங்கள் அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து தான் இவன் ஸ்டே பண்ணியிருப்பா. அதோட எங்கள் ஃபேமிலியே வந்து இதை ஒட்டி பெரிய பிரச்சனை வந்து உடஞ்சி போச்சு. அப்போ நான் அப்ராடில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போம்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு என்னென்னு தெரியல, அவன் குடித்த ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துருப்பா போல இருக்குது. இவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த ஃபேங்க குடும்பத்தையே அழிச்சிட்டு கடைசியில் எங்கள் அப்பா மேலேயே அநியாயமாக பழியை போட்டு மாட்டி விட்டுட்டா, எங்கள் அப்பா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரக்ஸ் எதுவுமே விற்கவே இல்லை, அதுக்கப்புறமா அவள் பெரிய நடிகை ஆகணும் ஆசையில் வந்தவ தான் அவங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நீங்கள் ஸ்டோரி சொல்லி கட்ட நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரியை மயக்கம் வந்து அதுக்கு மேலே அவனும் அங்கே அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறான். ஆனால் இவளும் ஃபேங் ரூமுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதாவது நம்ம ஃபேங்கை வந்து குத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து மடக்கி பிடிச்சிடான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, நீ ஃபேங்கை கொலை பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் அவளே கொலை பண்ணிவிட்டு நானும் செத்துடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நீ எதுக்கு சாக்கணும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் எப்பவுமே துணையாக இருப்பேன், அதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இவன் துணையாக இருந்து பழி வாங்க உதவுறானா இல்லையாண்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.